ஆட்டுக்கல் பகவதி டெம்பிள் ஏன் பெண்களின் சபரிமலை டெம்பிள் என்று அழைக்கப்படுகிறது? எதற்கு கின்னஸ் புக்கில் இந்த கோயில் இடம்பெற்றுள்ளது? ஆட்டுக்கல் பகவதி டெம்பிள் மிகவும் அருகில் ஸ்ரீ பத்மநாதன் கோயில் அமைந்துள்ளதா? சிலப்பதிகாரத்தில் வருகின்ற கண்ணகியின் வரலாறும் இந்த கோயிலுக்கும் கோயிலுடைய ஹிஸ்டரிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு என்று பார்க்கலாம். ஆட்டுக்கல் பகவதி டெம்பிள் எங்கு அமைந்துள்ளது என்றால் கேரளா மாநிலத்தின் தலைநகரான திருவனந்தபுரத்தில் தான் அமைந்துள்ளது. ஸ்ரீ பத்மநாபன் கோயிலில் தரிசனம் செய்துவிட்டு இந்த கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் செல்வது வழக்கம். ஏனென்றால் பத்மநாதன் கோயிலிருந்து இந்த ஆட்டுக்கல் பகவதி டெம்பிள் 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்துள்ளது. இந்த பத்மநாதன் கோயிலிருந்து இந்த ஆட்டுக்கல் பகவதி டெம்பிள் போக ஆட்டோ சார்ஜ் 60, கவர்மெண்ட் பஸ் சார்ஜ் 12 ரூபாயும் ஆகிறது. அம்மன் கோயில்களை கேரளாவில் பகவதி டெம்பிள் என்று அழைப்பது வழக்கம். பகவதி டெம்பிள் உடன் அது இருக்கும் இடத்தின் பெயரும் சேர்த்து அழைப்பது வழக்கம். அதாவது ஆட்டுக்கல் பகவதி என்பது ஆட்டுக்கல் என்ற இடத்தில் அம்மன் கோயில் அமைந்துள்ளது என்பது அர்த்தமாகும். ஆட்டுக்கல் பகவதி டெம்பிளுக்கு என்னென்ன சிறப்பு இருக்கு என்று பார்க்கலாம். இந்த கோயிலை பெண்களின் சபரிமலை டெம்பிள் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த கோயிலில் நடைபெறுகின்ற பொங்கல் திருவிழாவில் பெண்கள் மட்டும் அதிகமான அளவில் கலந்து கொள்கின்றனர். அந்த பொங்கல் திருவிழா எப்போ நடைபெறுகின்றது என்றால் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம், அதாவது பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்தில் வருகின்ற பூரம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும் நாட்களில் இந்த பொங்கல் திருவிழா நடைபெறுகிறது. இங்கு 10 நாட்கள் மிகவும் சிறப்பாக இந்த திருவிழா நடக்கும். அதில் 9வது நாள் தான் இந்த பொங்கல் திருவிழா நடைபெறுகிறது. இந்த 9வது நாள் நடைபெறுகின்ற பொங்கல் திருவிழாவில் 25 லட்சத்துக்கு மேலான பெண்கள் ஒரே நேரத்தில் பொங்கல் வைத்து வழிபட்டதால் இந்த கோயில் 2008இல் வேர்ல்டு கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. அதனால் இந்த கோயில் வேர்ல்டு ஃபேமஸான கோயிலாகும். இந்த கோயிலுடைய தல வரலாறு பற்றி பார்க்கலாம். சிலப்பதிகாரத்தில் வருகின்ற கண்ணகி அம்மையார் மதுரையிலிருந்து இந்த ஆட்டுக்கல் என்ற இடத்தில் சில நாட்கள் தங்கியிருந்து சென்றதாக சொல்லப்படுகிறது. அதனால்தான் கண்ணகி அம்மையாரே பார்வதி அம்மன் அவதாரம் என்று நினைத்து இந்த கோயில் கட்டியதாக ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. அதனால்தான் கோயில் கோபுரத்தில் கண்ணகி அம்மையார் சிற்பம் அமைக்கப்பட்டு உள்ளது. மற்றொரு வரலாறும் சொல்லப்படுகிறது. அதாவது பார்வதி அம்மனின் பக்தர் ஒருவரின் கனவில் வந்து 3 கோடுகள் இருக்கும் அந்த இடத்தில் எனக்கு கோயில் கட்டும்படி சொன்னதாகவும், அதனால் மறுநாள் அவர் சென்று அந்த இடத்தை பார்க்கும்போது 3 கோடுகள் இருந்ததால் இந்த கோயில் அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த கோயிலுடைய டைமிங் காலையில 4:30 மணியிலிருந்து பகல் 12:30 வரைக்கும், மாலை 5 மணியிலிருந்து இரவு 8:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும். மற்றொரு சிறப்பு வாய்ந்த கோயிலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.